ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி Grandstream மியூசியமுக்கு எப்படி க்ளவுட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு அதோட டிஃபால்ட் வெப்சைட்டில் தென் போய் யூசர் நேம் கொடுக்குறேன். யூசர் நேம் ஆல்டர்னேட் யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் என்னோட மெயில் ஐடியை கொடுக்குறேன். மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மூணுமே கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நான் உங்களோட பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. நான் வீக்கான பாஸ்வேர்டு கொடுத்தா எடுக்காது. தென் ஓகே, நான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் கம்பெனி நேமு, கம்பெனி டைப்பு, நீங்கள் எந்த டைப் இருக்குது. நாங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைடரு. நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நாங்கள் கஸ்டமரோட வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணுறோம். அண்ட் தென் குவைத், அதை உங்களோட ரீஜனை செலக்ட் பண்ணிங்க. அதோட டைம் ஜோனையும் சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் ஃபைனலாக கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சைன்அப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போயிருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். நான் என்னோடய மெயில் ஐடிக்கில் போய் மெயிலில் போய் செக் பண்ணுறேன். லிங்க் வந்துருக்கணும். வர்ற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வேலிடிட்டி இருக்கும். அந்த 3 நாளுக்குள்ளே அந்த லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன மெயில் வரல, நான் போய் ரீசெண்ட் கொடுக்குறேன். அகைன் இன்னும் மெயில் வரல. ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தே வரல இன்னும் மெயிலு. அகைன் நான் போய் எனக்கு செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் கீழே. அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே ரீசெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடும். இப்போ எனக்கு வந்து என்ன மெயில் வரல, நான் கொடுத்துட்டேன். அங்கே சைன்அப் கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே எனக்கு இந்த மெயிலில் என்னோடய மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் லிங்க் இன்னும் சென்ட் ஆகலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அதான் பார்ப்போம். இன்னும் இல்லை. ஓகே, 6 5 4 3 2 1 அந்த ஒன்று ரீசெண்ட் அகைன் கொடுப்போம். அதில் கண்டிப்பாக வந்துடும். அப்படி கண்டிப்பாக. ஓகே, இப்போ ரீசெண்டாக கொடுப்போம். ரீசெண்ட் மெயில் மறுபடியும் 60 செகண்ட் ஓடுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு எனக்கு க்ளவுட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நான் ஆக்டிவேட் நான் கொடுத்துட்டேன். அகைன் சைன்அப் கேட்கும். சைன்அப் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு மறுபடியும் போகும். ஓகே, ஆக்டிவேட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ போய் சைன்அப் மட்டும் கொடுத்தா போதும். ஆக்டிவேட். ஓகே, இது வந்துருச்சு. ஆக்டிவேட் வந்து சைன்அப் கொடுப்போம். ஓகே, சைன்அப் கொடுத்து நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி யூசர் நேம் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த யூசர் நேம் கொடுங்க. ஓகே, நான் யூசர் நேம் கொடுத்து சைன்அப் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு யூசிஎம்க்கு. இப்போ இதில் நீங்கள் உங்களோட யூசிஎம்மோ எந்த ஒரு டிவைஸ் ஐபி ஃபோன் கிராண்ட்ஸ்ட்ரீமில் எது வச்சுருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாடுலேஷன் பண்ணுறது எல்லாமே இருந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.